ஜூன் 13 முதல் 15 வரை இத்தாலியில் நடைபெற்ற G7 உச்சி மாநாடு நேற்றுடன் நிறைவடைந்தது. G7 உறுப்பு நாடுகளுடனான நல்லுறவை மெருகேற்றும் விதமாக இந்தியாவிற்கு இது சாதகமாக அமைந்தது. வளர்ந்த நாடுகளான இத்தாலி, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா ஆகியவை மட்டுமே G7 உறுப்பு நாடுகள். இந்தியா G7 உறுப்பு நாடாக இல்லாத போதிலும் சர்வதேச அளவில் இந்தியாவின் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளதன் காரணமாகவும் பிரதமர் மோடிக்கும் உலக தலைவர்களுக்கும் இடையே உள்ள நல்ல நட்புறவின் காரணமாகவும் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெறும் G7 உச்சி மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக பங்கு பெற இந்தியாவிற்கு அழைப்பு விடப்பட்டு வருகிறது. அந்த அழைப்பை ஏற்று இந்திய அரசின் சார்பில் பிரதமர் மோடி பங்கேற்று வருகிறார். தற்போது நிறைவடைந்துள்ள இந்த மாநாட்டின் துவக்கமே இந்திய பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக அமைந்தது. இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோடி மாநாட்டில் பங்கு பெற இத்தாலி வந்த சர்வதேச தலைவர்களை நம் இந்திய பாரம்பரிய முறைப்படி இரு கைகளையும் கூப்பி வணக்கம் தெரிவித்து வரவேற்றார். இது உலக அரங்கில் சிறப்பு கவனம் பெற்றது. நம் பாரத நாட்டின் பண்பாட்டிற்கும் கடந்த ஆண்டு இந்தியா தலைமை தாங்கிய G20 மாநாட்டில் இந்தியா மேற்கொண்ட வசுதேவ குடும்பகம், அதாவது உலகம் ஒரே குடும்பம் என்ற பிரச்சாரத்திற்கும் கிடைத்த வெற்றியாக இது கருதப்படுகிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்ற கனடா தவிர்த்த உறுப்பு நாடுகள் மற்றும் உறுப்பு அல்லாத மற்ற அனைத்து நாடுகளும் சர்வதேச அளவிலான ஒற்றுமை, பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சர்வதேச பாதுகாப்பு, உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் காசா போர் உள்ளிட்ட பல முக்கிய விவகாரங்கள் பற்றியும் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது பற்றியும் ஒவ்வொரு தலைவர்களையும் தனித்தனியே சந்தித்து பிரதமர் மோடி விரிவாக விவாதித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா போரில் இந்தியாவின் நடுநிலைமை தன்மை உலக தலைவர்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக அமைந்தது. குறிப்பாக இருதரப்பு உறவை மென்மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இத்தாலிய பிரதமர் மெலோடியுடன் பிரதமர் மோடி அதிக நேரம் கலந்துரையாடினார். பின்னர் மாநாடு நிறைவடையும் தருவாயில் உறுப்பு நாடுகளின் பரிந்துரையின் பேரிலும் இத்தாலிய பிரதமர் மெலோடியின் முன்னெடுப்பிலும் புகைப்பட மேடையில் பிரதமர் மோடிக்கு சிறப்பு அந்தஸ்தாக சென்டர் ஸ்டேஜில் இடம் தரப்பட்டது. அதோடு பிரதமர் மோடியுடன் செல்ஃபி ஒன்றை தனியாக எடுத்து தனது சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோடி. அந்த பதிவை பகிர்ந்துள்ள பிரதமர் மோடி, இந்தியா மற்றும் இத்தாலி நட்பு வாழ்வாங்கு வாழட்டும் என இத்தாலிய மொழியில் கூறினார். சர்வதேச அளவில் இந்தியாவின் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் விதமாகவும் உலக தலைவர்கள் மத்தியில் பிரதமர் மோடிக்கு இருக்கும் செல்வாக்கை காட்டும் விதமாகவும் பிரதமர் மோடியின் தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் 2047 இந்தியா விஸ்வகுருவாக அடித்தளம் அமைத்து வருவதை காட்டும் விதமாகவும் இந்த G7 உச்சி மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது.